என்னம்மா காலைல ஏந்திரிக்கிறியே, ஒரு வேலையை பார்க்குறியா, வித்தை பார்க்குறியா, எப்போ பார்த்தாலும் உட்காந்தே தான் இருக்க. ஆ அவ தான் ஏஞ்சி வந்து காலையில் ஏஞ்சி எந்திரிக்கிற முடியாதவ, காலையிலே சீக்கிரம் எந்திரிக்கிறா பணியில். நீ என்னம்மா பண்ணுற? என்ன மாமா, காலையிலே நான் தான் 6:30க்கே எழுந்திரிச்சிட்டேனே மாமா. அவங்க முடியாதவங்கன்னா நான் அவங்கள எதிர்பார்க்குறதே இல்லை. காலையிலே நானும் எழுந்திரிச்சி வாசத்தை தெளித்து கோலம் போட்டுட்டு அந்த டீயை போட்டு எல்லாருக்கும் வச்சுட்டு அப்புறம் பாப்பா எழுந்திரிச்சிட்றா. பாப்பாவை போய் பார்க்குற மாதிரி தானே மாமா இருக்குது. ஒரு ஒரு வேலையை நானும் ஒன்று ஒன்று வந்து பார்த்துனா மாமா இருக்கா, அது தானே மாமா இருக்கேன். 9 மந்த் பாப்பாவுக்கு ஆகுது, அவளையும் பார்க்கணுங்க மாமா. அவள் ஏந்திரிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு ஒரு வேலையும் நானும் முடிச்சுட்டு தானே மாமா இருக்கேன். நீங்கள் என்ன வேலை பார்க்குறேன்னு இப்படி கேட்டுட்டீங்களே மாமா. ஆமா ஆமா, வேலை பார்க்குற வேலை பார்க்குற. காலையில ஏஞ்சதுனே நீ சும்மா தான் உட்காந்துருக்க. அவட்ட ஏத்து ஏத்து பேச மட்டும் தெரியும், ஆனா நல்லா வேற ஒண்ணு வேலைக்கு ஒன்றும் லாய்க்கு இல்லை. நீ பாப்பா பாப்பான்னு அது ஒரு சாக்கு. அது நடக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. அவன் ஒருத்தன், அவன் வந்தானா உனக்கு வக்காலத்து வாங்குவான், பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டின்ட்டு. ஆமாம், இந்த வீட்டில் என்னம்மா வேலை இருக்குது? காலையில் 50 பேருக்கு சமைக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க சொல்லு. காலையில் ஏந்திரிக்கும் போது அவன் எழுப்பி விட்டு போகிறான் ஒன்று ஒன்று உனக்கு. எழுப்பி விட்டு போனதுக்கப்புறமும் படுத்துக்கிட்டு திருப்பி தூங்குற. ஏந்திரிச்சு என்ன பண்ணுற? டீயை போட்டு வைக்கிற 4 பேருக்கு, அப்புறம் போய் படுத்துக்கிற ரூமில் பாப்பா பாப்பான்னு பாப்பா ஒரு சாக்கு உனக்கு. என்னம்மா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா, ஒன்றும் ஒன்று பேசிக்கிறது ஒன்றும் இல்லை. இது வேணால் நடத்துக்க, என்ன வேணால் நடத்திட்டு போங்க. அவளும் முடியாதவ, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோம்மா. மாமா, நான் எவ்வளோ செஞ்சாலும் ஆனால் செய்யலைன்னே சொல்கிறீங்களே மாமா. நானும் ஒரு ஒரு வேலையாக தானே மாமா பார்க்கணும். பாப்பாவுக்கு இப்போ தான் கஞ்சி வச்சுருக்கேன். அவள் ஏந்திரிக்கிறதுக்குள்ளே நான் ஏனத்தை விலகி போட்டுருவேன். அடுத்து 9:30 மணிக்குள்ளே உங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே நான் என்ன மாமா பண்ணுறது? அவங்க வர்றதுக்குள்ளே பாப்பாவுக்கு சுடு தண்ணி போட்டு வச்சு எனக்கு சாப்பாடை முடித்து எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி சட்னி வச்சு எல்லாம் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் மதிய வேலை மட்டும் தான் அத்தை பார்ப்பாங்க. என்ன மதிய வேலை மட்டும் அத்தை பாப்பாங்க? நான் என்ன எல்லாருக்கும் அடிச்சு போடியா நான் இருக்கேன்? மருமக தேடினது எதுக்கு என்ன? மருமக சமைச்சு போட நான் உட்காந்துருக்கேன் தானே தேடினேன். என்ன மாமியா பாக்குன்னு பார்த்துட்டே இருக்கியோ? ஏன் இப்படி பேசுகிறீங்க? நான் செஞ்ச வேலையை தானத்தை சொன்னேன். செஞ்ச வேலை தானத்தை மாமா கேட்டாங்கன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஏன் நீங்கள் கோவப்பட்டுக்கிறீங்க? நான் உங்களை ஏந்திரிக்க சொல்லியத்த, நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் ஏந்திரிச்சு உட்காந்துருப்பீங்க, நான் உங்களுக்கு டீ கொடுப்பேன். காலையில் நீங்கள் ஏந்திரிச்சோன்னு தண்ணியை மட்டும் பிடிச்சி வைப்பீங்க. பாப்பா கூட உடல் ஸ்கூல் போயிடுவீங்க. நான் எல்லா வேலையும் நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பாப்பா நடக்கிற வரைக்கும் தான் நீங்கள் மதிய சாப்பாடு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நான் அதையும் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரியா? நான் உங்களை அனுசரித்து தான் போயிட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் தான் அனுசரித்து போகாமல் ஒன்றுத்துக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வேறு நேரத்தில் பிரச்சனை பண்ணாதீங்க சார். அவங்களே பாவம் வெயிலில் வராங்க. வரட்டும். எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி தூக்கி வச்சுட்டு ஆடுறானே, அதனாலதான் இவளுக்கு எல்லாம் எடை கொடுத்து போயிட்டு பேச ஏத்து வேற பேசுறா. என்னதான் அவங்க அப்பா அம்மா வளர்த்தாங்களோ தெரியல. இன்னும் வளர்ப்பு சரியில்லை. வளர்ப்பு சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்காதா? சரி விடுமா, எல்லா வேலையும் பார்த்துக்கோம்மா, இழுத்து போட்டு செய்ய சரியா? அவளை எதிர்பார்க்காத, எல்லா வேலையும் நீ தான் இன்னும் செய்யணும். அவள் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. ஏதாவது வேலை தெரியலன்னா கேட்டு செய்யுமா. எல்லாத்துக்கும் போட்டி போட்டுட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, ஒத்துமையாக இருங்க. அதான் நான் சொல்லுவேன். அவளை முடியாதவ, அவளை பார்த்து அனுசரித்து போய்க்கோமா சரியா? நைட்டு கூட நீங்கள் சொன்னீங்க மாமா, இந்த மிக்சியை தொடச்சி வை, கிச்சனை கூட்டு போயிருக்கு, இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. நானும் டைம் இருக்கும்போது எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் அம்மா இருக்கேன். செய்யாமல் ஒன்றும் இல்லை மாமா. எல்லாத்துக்கும் நீங்களும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க தான் நீங்களாவது வாசலில் வேலை கடையில் இருக்கீங்க. ஆனால் அத்தை என் கூடயே இருக்காங்க. என்ன பண்ணுற ஏது போடுறேன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னமும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல மாமா. அவங்களாவது என்னை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மட்டும் இந்த வீட்டில் எனக்கு இல்லைன்னு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்கம்மா. நான் அந்த குழந்தைக்காக தான் இருக்கேன். ஒன்றும் எந்த பிரச்சனை நடந்தாலும் அனுசரித்து போயிட்டுருக்கேன். என்னை யாருமே புரிஞ்சுக்கலைனாலும் போங்க மாமா, என் வாழ்க்கை இப்படி தாண்டி நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். நான் என்ன கவலைப்பட்டாலும் எதுப்பட்டாலும் என் குழந்தைக்காக தான் நான் எல்லாத்தையும் சகிச்சு போயிட்டுருக்கேன். முன்னாடிலாம் அவங்களுக்காக சகிச்சு போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போக்கி என் குழந்தைக்காக சகிச்சு போயிட்டுருக்கேன். நீங்கள் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, எதுவுமே காதில் வாங்கிக்கக்கூடாது, கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் எதுவும் காதில் வாங்காமல் நான் அப்படிக்க போயிட்டுருக்கேன் மாமா. நான் உண்டு என் வேலை உண்டு தான் மாமா இருக்கேன். என்னை ஒரு நேரமும் மனசு கஷ்டப்பட வைக்காதீங்க மாமா. நான் படுக்கிறேன், நான் வேலை பார்த்துப்பா, எல்லா வேலையும் பார்த்து
சொல்லி நொட்டாரம் பேசிட்டே இருக்காதீங்க. அவ வேலையை பார்த்துப்பா சரியா? அவனை நீங்க ஒண்ணு இது பண்ணாம நீங்க போய் உங்க கடையை போய் தொடங்க போங்க. பொழுதுலயே பொழுதுனுச்சா உங்களுக்கு தான் வேலை. காலையிலே பஞ்சாயத்து பத்தி பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. மணியாச்சு, சட்னிக்கு ரெடி பண்ண. நான் போய் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்துடுறேன். தண்ணி மணி வரை எட்டாயிடுச்சு. தண்ணி வேற நின்று போயிடும். நான் போய் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்துடுறேன். பாப்பா போய் ஸ்கூல்ல விட்டுறேன். நீ சட்னி ரெடி பண்ணி மாமாக்கு சாப்பாடு கொடு சரியா? நான் எது பேசுறதை எதுவும் மனசுல வச்சுக்காத. மனசுல வச்சு அம்மா நீ வேலையை பாரு சரியா? சரி நானும் ஒரு நாள் எது பேசுறத நான் மனசில் வச்சுக்க மாட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா. மாமா அத்தையும் போய் அத்தை போய் நீங்கள் போய் தண்ணி பிடிங்க, மாமா நீங்கள் கடைக்கு போங்க, நானும் என் வேலையை போய் பார்க்குறேன் மாமா. எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் தான் நானும் ஆசைப்பட்றேன் மாமா. நீங்கள் எதுவுமே குறை சொல்லாமல் இருங்க. நான் பாட்டுக்கு என் வேலையை விட்டு நான் உண்டுன்னு வசாமல் இருப்பேன். நான் உங்களை கவனிக்கிறதுக்கான நான் வந்திருக்கேன் அந்த வீட்டுக்கு. நான் பார்த்துப்பேன் எல்லாமே. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதுக்குமே எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் மாமா. நீங்கள் எதை நினச்சி ஒர்ரி பண்ணாதீங்க. மனசை கவலைப்பட விடாதீங்க. உங்கள் நல்லது தானமா நான் சொல்கிறேன். ஒன்றும் உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை கையில் இருக்குது. அது எதாவது பொறுக்கி வாயில் வச்சுருந்தா சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு ஒரு நாள் சொல்கிறது. அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன்.